Hello students, welcome to Shiny Max. 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.3ல first question பார்க்கலாம். P of x equal to x cube minus 5x square கூட்டல் 4x minus 3 என்ற பல்லுறுப்புக்கோவை g of x equal to x minus 2 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மடங்கா என சரிபார்க்க. அதாவது g of x ஓட மடங்கு p of x ஆனு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, இப்ப g of x க்கு நம்ம பூஜ்ஜியம் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சுக்கிட்டு அதை p of xல பிரதியிடும் போது p of x ஓட ஆன்சர் 0 அப்படின்னு வந்துனா g of x ஓட மடங்கு தான் p of x னு எழுதிரலாம். சரிங்களா? அப்போ முதல் தந்திரத்தை எடுத்து எழுதிக்கலாம். p of x equal to x cube minus 5x square கூட்டல் 4x minus 3. அடுத்து g of x எடுத்து எழுதிக்கலாம். x minus 2. இப்ப இதுக்கு பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? சமத்துக்கு அடுத்து என்னது இருக்கு? x minus 2. பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கிறதுனால சமம் 0 எழுதிக்கணும். சமத்துக்கு அடுத்து என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப is equal to 0 என்க இப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இப்போ x ஓட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். x வச்சுக்கிட்டு -2 அங்க போச்சுன்னா +2 மாறும். இப்ப நம்ம x ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதை இனிமே p of xல x க்கு பதில் பிரதியிட போறோம். எழுதிக்கலாம். p of x ஓட மதிப்பு 2 is equal to x ஓட மதிப்பு 2. அடுத்து இதோட அடுக்குல 3 இருக்கு. இனி மைனஸ் இதுல 5 இருக்கு இன்டு x ஓட மதிப்பு 2. இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கூட்டல் அடுத்து 4 இருக்கு. இனி x ஓட மதிப்பு 2. இனி -3. இப்ப பாருங்க அடுக்குல 3 இருக்கு. அப்ப இந்த 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 இன்டு 2 இன்டு 2 பெருக்குங்க. 2 4 நான் 2 8. அடுத்து -5. 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. அடுக்குல 2னா 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்ப 2 பெருக்குனா 4. இனி கூட்டல் இனி பெருக்குங்க. 4 2 8. அடுத்து -3. இப்போ இதுவும் பிளஸ்ல இருக்கு. அப்ப கூட்டிரலாமா? 8 கூட்டினா 16. அடுத்து இங்க மைனஸ் இருக்கு. இனி i4 20. அடுத்து பாக்கி இங்க -3 இருக்கு. ஓகே, 16 எடுத்து எழுதிக்கலாம். இப்ப இதுவும் மைனஸ் ஒரே குறியீடுனா அதே குறியீட போடணும். போட்டுக்கிட்டு கூட்டணும். 20 3 கூட்டினா 23. இனி இங்க ஒரு மைனஸ். அப்ப கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். பெரிய எண் 23. 16 விடைக்கு 23 தான் பெருசு. அதோட குறியீடு மைனஸ். கழிங்க 23ல இருந்து 16 கழிச்சா 7. இப்ப நம்மளுக்கு ஆன்சர் 0 வரல. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. 0 வந்தாதான் g of x ஓட மடங்கு p of x. சரிங்களா? இங்க 0 வரல. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? therefore p of x ஆனது g of x இன் மடங்கு அல்லன்னு எழுதிக்கணும். g of x இன் மடங்கு அல்ல. இவ்வளவுதான் இந்த சம். இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். மீதி தேற்றத்தை பயன்படுத்தி p of x ஐ g of x ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. அதாவது இதுவும் போன சம் மாதிரி தான். சரிங்களா? g of x க்கு பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுக்கிட்டு அதை p of xல பிரதியிடும் போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் மீதி. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்ப g of x க்கு தான் பூஜ்ஜியம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ g of x ஒருக்கா கூட எடுத்து எழுதிக்கலாம். x கூட்டல் 1. இப்ப இதுக்கு பூஜ்ஜியம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சமத்துக்கு அடுத்து என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். x கூட்டல் 1. அடுத்து பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கிறதுனால சமம் போட்டுக்கிட்டு 0ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? 0 என்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை மறக்க கூடாது. சமத்துக்கு அடுத்து என்னது இருக்கோ அதை எழுதிக்கிட்டு is equal to 0 அப்படின்னு எழுதிக்கணும். இனி x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்ப x வச்சுக்கிட்டு +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1 மாறும். இப்ப நம்ம x ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதை p of xல பிரதியிடலாம். பாருங்க, p of x ஓட மதிப்பு -1 பிரதியிடுங்க. இனி x க்கு பதில் -1. x ஓட மதிப்பு என்னதோ அதை எழுதிக்கணும். அடுக்குல 3 இருக்கு. அடுத்து மைனஸ் இங்க 2 இருக்கு. x ஓட மதிப்பு -1. இங்க ஸ்கொயர் இருக்கு. அடுத்து -4 இருக்கு. x க்கு பதில் -1. அதுக்கு அடுத்து இங்க -1 இருக்கு. இப்ப பாருங்க, அடுக்குல 3, அதாவது அடுக்குல ஒற்றை எண் இருந்துன்னா மைனஸா தான் இருக்கும். இதே இது ரெட்டை எண் இருந்துன்னா மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 ஒற்றை எண், அப்போ மைனஸா தான் இருக்கும். இனி 1 கியூபோட மதிப்பு என்னது? 1 தான். அடுக்குல 3னா 1 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். அடுத்து -2. இப்ப பாருங்க, அடுக்குல ரெட்டை எண், அப்ப மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா. 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். இனி -4 -1 பெருக்கணும். பெருக்கும் போது 2 மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும். அதை மறக்க கூடாது. 4 1 பெருக்குனா 4 தான். அடுத்து அந்த -1. இப்ப இந்த -1 இனி இந்த மைனஸ் எழுதிருங்க. 2 1 பெருக்குனா 2 தான். அடுத்து கூட்டல் 4. இங்க -1.
இப்போ பாருங்க இந்த 3லயுமே மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் குறியீடை போட்டுக்கிட்டு இந்த 3ஐ கூட்டணும். ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். 1 2 கூட்டினா 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. அடுத்து இந்த பிளஸ் 4. இப்போ -4 பிளஸ் 4 கேன்சல் ஆயிடும். ஒரே நம்பர் வேற வேற குறியீடுனா கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்போ பாக்கி எதுவுமே இருக்காது. இதுதான் மீதி. மீதி என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. செகண்ட் சப்டிவிஷன். இப்போ g of x 0 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அதை எடுத்து எழுதிக்கிறேன். g of x equal to 2x minus 1. ஓகே, 0 எப்படி கண்டுபிடிக்கணும்? சமத்துக்கு அடுத்து என்னது இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க. 2x minus 1. 0 கண்டுபிடிக்கிறதுனால சமம் 0 என்க இப்படின்னு எடுத்து எழுதிடணும். சரிங்களா? இப்போ இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2x இங்க வச்சுக்கலாம். -1 அங்க போச்சுன்னா +1 மாறும். எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்க 1 இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெருக்கல் இருக்கக்கூடிய 2 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல மாறும். அதனால பை போட்டுக்கிட்டு இந்த 2 கீழே எடுத்து எழுதிருங்க. இப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 1/2. இதை இப்போ p of xல பிரதியிடலாம். p of xோட மதிப்பு 1/2. எக்ஸுக்கு பதில் அதை எடுத்து எழுதிருங்க. இனி சமம். இங்க 4 இருக்கு. அடுத்து x இருக்கு. xக்கு பதில் 1/2. இங்க கியூப் இருக்கு. எடுத்து எழுதிருங்க. -12. அடுத்ததும் x இருக்கு. xக்கு பதில் 1/2. இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். அடுத்து +14. இன்னும் x இருக்கு. xக்கு பதில் 1/2. அடுத்து -3. இப்ப பாருங்க 4. இந்த பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கலும் போட்டுக்கலாம். 1 கியூபோட மதிப்பு என்னது? 1 தான். அடுத்து 2 கியூபோட மதிப்பு 8. அடுக்குல 3. அப்ப 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா 8ன்னு கிடைக்கும். -12. பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல். 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. கூட்டல் 14. பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல். உள்ள 1/2 இருக்கு. -3. இப்ப கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டுமே 4 எப்படி கேன்சல் ஆகும்? 1 4 4, 2 4 8. இனி கேன்சல் பண்ண முடியாது. அப்ப மேல உள்ளத பெருக்குங்க. 1 பெருக்குனா 1 தான். நடுவுல பெருக்கல், அதனால பெருக்கிறோம். கீழே 2 இருக்கு. இனி மைனஸ். இது ரெண்டும் 4 எப்படி கேன்சல் ஆகும்? 1 4 4, 3 4 12. 3 1 பெருக்குனா 3 தான். கீழே 1ன்னு எழுதிக்காண்டா. அடுத்து இங்க பிளஸ் இருக்கு. இனி இது ரெண்டும் 2 எப்படி கேன்சல் ஆகும்? 1 2 2, 7 2 14. 7 1 பெருக்குனா 7. 1ன்னு எழுதிக்காண்டா. இங்க -3. அடுத்து 1/2. இதுலயே மைனஸ் இருக்கு. இதுலயே மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு 2ஐயும் கூட்டுங்க. 3 கூட்டுனா 6. இங்க கூட்டல் 7. அடுத்து 1/2. இப்போ ஒரு மைனஸ் ஒரு பிளஸ். அப்ப என்ன பண்ணணும்? கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். பெரிய எண் 7. 6 அப்படிக்கு 7 பெருசு. அதோட குறியீடு பிளஸ். கழிங்க. 7ல இருந்து 6 கழிச்சா 1. இனி பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? 1ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குனா 1 தான். நடுவுல கூட்டல். 2ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குனா 2. அடுத்த கீழே உள்ள 2ஐயும் பெருக்கணும். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2. இனி 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. பைக்கு கீழே 2. அப்போ இதுக்கு மேல இதை சால்வ் பண்ண முடியாது. மீதி நம்மளுக்கு 3/2 தான். தேர்ட் சப்டிவிஷன். முதல் g of x எடுத்து எழுதிக்கலாம். g of x equal to x minus 3. இப்ப 0 கண்டுபிடிக்கலாம். அப்ப சமத்துக்கு அடுத்து x minus 3 இருக்கு. is equal to 0 என்க. இதை தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். xோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்ப x வச்சுக்கலாம். -3 அங்க போச்சுன்னா +3 மாறும். இனி p of xல xக்கு பதில் 3 எழுதிக்க போறோம். p of xக்கு பதில் 3. அடுத்து சமம். xக்கு பதில் 3. இங்க அடுக்குல 3 இருக்கு. அப்ப நம்மளும் 3ன்னு எழுதிக்கணும். மைனஸ். இங்க 3 இருக்கு. அடுத்தது xக்கு பதில் 3. இங்க ஸ்கொயர் இருக்கு. மறக்காம எழுதிருங்க. கூட்டல் 4. xக்கு பதில் 3. அடுத்து கூட்டல் 50. இப்ப பாருங்க. அடுக்குல 3னா இந்த 3 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குங்க. 3 3 9 9 3 27. அடுத்து மைனஸ். வெளியே 3 இருக்கு. இனி 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. அடுக்குல 2. அப்ப 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9. கூட்டல். பெருக்குங்க. 4 3 12. அடுத்து கூட்டல் 50. ஓகே, இப்போ இங்க 27 மைனஸ் 9 27. கூட்டல். இது 2 கூட்டிருங்க. 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2. 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6. இப்ப இது +27 -27 கேன்சல் ஆயிடும். அப்ப பாக்கி என்னது இருக்கு? 62. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 62. அதுதான் மீதி. இவ்வளவுதான் இந்த சம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். 3x³ -4x² கூட்டல் 7x -5 என்ற பல்லுறுப்புக்கோவையை x கூட்டல் 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. இங்கே நம்ம மீதி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை p of x அப்படின்னு எடுத்து எழுதிக்க போறேன். p of x equal to
3x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 5. இனி இதை g of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். g of x equal to x கூட்டல் 3. மீதி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு 0 கண்டுபிடிக்கணும். அப்போ சமத்துக்கு அடுத்து என்னது இருக்கு? x கூட்டல் 3. 0 கண்டுபிடிக்கிறதுனால சமம் 0 என்க. இப்படி எடுத்து எழுதிடணும். இனி இதில் இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 அங்கே போச்சுன்னா -3. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? -3. இதை இப்போ பி ஆஃப் எக்ஸில் பிரதியிடலாம். பி ஆஃப் எக்ஸோட மதிப்பு -3. அடுத்து இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 இருக்குது. எக்ஸோட மதிப்பு -3. இதோட அடுக்கில் 3 இருக்குது. அடுத்து -4. எக்ஸோட மதிப்பு -3. இதோட அடுக்கில் 2 இருக்குது. இனி கூட்டல் 7. எக்ஸோட மதிப்பு -3. அடுத்து -5. இனி பாருங்க, வெளியே 3 இருக்குது. இப்போ அடுக்கில் 3, அதாவது இது ஒற்றை எண். அப்போ மைனஸாக தான் இருக்கும். ரெட்டை எண்ணுனா ப்ளஸ் ஆகிடும். இனி 3 கியூபோட மதிப்பு 27. அடுத்து வெளியே -4. இங்கே அடுக்கில் 2 ரெட்டை எண். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா ப்ளஸ் குறியீடு போடாண்டா. 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. இனி ப்ளஸ் 7ஐயும் -3ஐயும் பெருக்கலாம். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். 7 3 21. அடுத்து -5. அதே மாதிரி இதை 2 பெருக்கலாம். ஒரு மைனஸ் அப்படியே எழுதிருங்க. இனி பெருக்குங்க. 3 7 21. அப்போ 1 இங்கே, பாக்கி 2 இங்கே. 3 2 6. 6க்கு கூட 2 கூட்டினா 8. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. 4 9 36. இனி -21 -5. இப்போ இந்த 4லேயுமே மைனஸ் குறியீடு. ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். கூட்டலாமா? 81 36 21 5. கூட்டுங்க. 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. 6ஐயும் 6ஐயும் கூட்டினா 12. 12ஐயும் 1ஐயும் கூட்டினா 13. அப்போ 3 இங்கே 1 இங்கே. 1 8ஐயும் கூட்டினா 9. 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12. 12ஐயும் 2ஐயும் கூட்டினா 14. அப்போ என்ன கிடைக்குது? 143. இதுதான் மீதி. அப்போ எழுதிக்கலாம். மீதி இஸ் ஈக்குவல் டு -143. இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. என்ற பல்லுறுப்புக்கோவையை x-1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. இங்கே நம்ம மீதி கண்டுபிடிக்கணும். அப்போ போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதை p of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். p of x equal to x-இன் அடுக்கு 2018. அடுத்து கூட்டல் 2018. இனி இதை g of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். is equal to x minus 1. மீதி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு 0 கண்டுபிடிக்கணும். அப்போ சமத்துக்கு அடுத்து என்னது இருக்கு? x minus 1. 0 கண்டுபிடிக்கணும்னா சமம் 0 என்க. இதை முதல் எழுதிக்கணும். ஓகே, இதை வச்சு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. -1 அங்கே போச்சுன்னா +1 மாறும். எக்ஸோட மதிப்பு 1ன்னு கிடைக்குது. இதை p of xல பிரதியிடலாம். p of xோட மதிப்பு 1. ஓகே, இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 1. இதோட அடுக்கில் 2018 இருக்கு. கூட்டல் அடுத்ததும் 2018. இப்போ அடுக்கில் 2018. அப்போ 1 2018 தடவை எழுதி பெருக்கணும். அப்படி எழுதி பெருக்கினாலும் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஏன்னா 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 தான். இப்போ 1 2 வாட்டி எழுதுறேன் பாருங்க. 1 1 பெருக்கினா 1. இனி 3 வாட்டி 1 1 பெருக்கினா 1. திரும்பவும் 1 1 பெருக்கினா 1 தான். அப்போ 2018 வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். கூட்டல் 2018. இப்போ இது 2ஐயும் கூட்டுங்க. 1 2018ஐயும் கூட்டுனா 2019. அப்போ மீதி என்ன கிடைக்குது? 2019. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. என்ற பல்லுறுப்புக்கோவையை x-2ஆல் மீதியின்றி வகுத்தால். மீதியின்றி அப்படின்னா நம்மளோட மீதி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதியின்றி அப்படின்னாலே மீதி 0. அப்போ p of x இதுதான் மீதி, இது 0. இப்போ நம்ம கேயின் மதிப்பை காண்க. இந்த கேயோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, தந்திருக்கக்கூடியதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு p of x is equal to 2x³ மைனஸ் kx² ப்ளஸ் 3x ப்ளஸ் 10. இனி இதை g of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். g of x equal to x மைனஸ் 2. முதல் இதுக்கு 0 கண்டுபிடிக்கணும். அப்போ சமத்துக்கு அடுத்து என்னது இருக்கு? x மைனஸ் 2. 0னாலே சமம் போட்டுக்கிட்டு 0 என்க இப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எக்ஸை வச்சுக்கிறேன். -2 அங்கே போச்சுன்னா +2 மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு +2ன்னு கிடைக்குது. இப்போ இதை p of xல பிரதியிடலாம். சமத்துக்கு அடுத்த உள்ளதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2. எக்ஸோட மதிப்பு 2. இனி அடுக்கில் 3 இருக்கு. அடுத்து இங்கே மைனஸ் கேயை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸோட மதிப்பு 2. அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்கு. கூட்டல்
3, எக்ஸோட மதிப்பு 2, அடுத்து கூட்டல் 10. இனி இதை எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா. பி ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன எழுதியிருக்கோம், 0ன்னு எழுதியிருக்கோம். மீதி இன்றி அப்படின்னாலே மீதி 0வா இருக்கும், இதை மறக்கக்கூடாது. அப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதில் 0ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இனி 2 கியூபோட மதிப்பு 8, அடுக்கில் 3னா 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4, 2 8. அடுத்த மைனஸ் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, அடுக்கில் 2, அப்போ 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 பெருக்குனா 4. இனி ரெண்டாவது இந்த கே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் இதை பெருக்குங்க, 3 2 6 கூட்டல் 10 இஸ் ஈக்குவல் டு 0. இனி 2 8 பெருக்குனா 16 மைனஸ் 4k கூட்டல் 6 10 கூட்டுனா 16. அந்த சைடு 0 இருக்கு, இங்கேயும் 16 இங்கேயும் 16, ரெண்டுமே ப்ளஸ். அப்போ கூட்டிருங்க, 16 கூட்டினா 32ன்னு கிடைக்கும். மைனஸ் 4k இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கே தானே கண்டுபிடிக்கணும், அப்போ மைனஸ் 4kயை இங்கே வச்சுக்கலாம். அடுத்து ப்ளஸ் 32 சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 32 மாறும். இனி ரெண்டு சைட்லேயும் மைனஸ் இருக்குது, அப்போ கேன்சல் ஆகிடும். கே தான் கண்டுபிடிக்கணும். இப்போ கேயை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 32 இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய 4 பெருக்கல்ல இருக்குது, சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும். அப்போ பைக்கு கீழே இந்த 4 எடுத்து எழுதிருங்க. இப்போ 4 எப்படி கேன்சல் பண்ணலாம், 1 4 4 8 4 32. அப்போ கேயோட மதிப்பு என்ன கிடைக்குது, 8ன்னு கிடைக்குது. கீழே 1ன்னா எழுதிக்காண்டாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நமக்கு 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் சமமானால் இந்த 2ஐயும் எக்ஸ் மைனஸ் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி ரெண்டுமே என்னது, சமம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏயின் மதிப்பை காண்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், மேலும் அதன் மீதியை காண்க. இதோட மீதியையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. முதல் தந்திருக்க இதை பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ கூட்டல் ax² கூட்டல் 4x மைனஸ் 12. அடுத்து இதை q ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ கூட்டல் x² மைனஸ் 2x கூட்டல் a. அடுத்து இதை நான் g ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்க போகிறேன். g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 3. இப்போ மீதி கண்டுபிடிக்கணும்னா நான் g ஆஃப் எக்ஸுக்கு 0 கண்டுபிடிக்கணும். அப்போ சமத்துக்கு அடுத்து என்னது இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3. 0னா சமம் போட்டுக்கிட்டு 0 என்க இப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா, அதுக்கு எக்ஸை வச்சுக்கலாம். மைனஸ் 3 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 3 மாறும். இப்போ எக்ஸோட மதிப்பை இந்த ரெண்டுலேயும் பிரதியிடணும். முதல் இதில் பிரதியிடலாம். பி ஆஃப் எக்ஸோட மதிப்பு 3 இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸுக்கு பதில் 3ன்னு எடுத்து எழுதிருங்க. இதோட அடுக்கில் 3 இருக்குது. கூட்டல் ஏ எக்ஸோட மதிப்பு 3, இங்கே ஸ்கொயர் இருக்குது. கூட்டல் 4 எக்ஸுக்கு பதில் 3, அடுத்து மைனஸ் 12. ஓகே, இனிமேல் 2 3 கியூபோட மதிப்பு 27, அடுக்கில் 3னா 3 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ உங்களுக்கு 27ன்னு கிடைக்கும். கூட்டல் ஏ இன்டூ 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 கூட்டல் 3 12 மைனஸ் 12. இப்போ இந்த ரெண்டுமே சேம், ஆனால் வேறு வேறு குறியீடுனா கேன்சல் ஆகிடும் சரிங்களா. இப்போ இதை 2 பெருக்குங்க, 2 7 பெருக்குனா 14. அப்போ 4 இங்கே, பாக்கி 1 இங்கே. 2 பெருக்குனா 4, 4க்கு கூட 1 கூட்டினா 5 கூட்டல் ஏயையும் 9 பெருக்குனா 9 இன்டூ ஏ அப்படின்னு கிடைக்கும். பி ஆஃப் 3 இதை ஃபஸ்ட்டு சமன்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். இனி எக்ஸோட மதிப்பை இதுலேயும் பிரதியிடலாம். கியூ ஆஃப் எக்ஸோட மதிப்பு 3, அடுத்து எக்ஸுக்கு பதில் 3, இங்கே அடுக்கில் 3 இருக்குது. கூட்டல் எக்ஸுக்கு பதில் 3, இதோட அடுக்கில் 2 மைனஸ் 2 எக்ஸுக்கு பதில் 3, லாஸ்ட்டு கூட்டல் ஏ இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் 3 கியூபோட மதிப்பு 27 கூட்டல் 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. இனி மைனஸ் 2 3 பெருக்குனா 6 கூட்டல் ஏ. இனி 27 9 கூட்டினா 36 மைனஸ் இந்த 6 கூட்டல் ஏ. 36லேருந்து 6 கழிச்சா 30ன்னு கிடைக்கும். கூட்டல் ஏ. இது கியூ ஆஃப் 3. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இது 2 தான் மீதி. நம்மளுக்கு கொஸ்டினில் மீதிகள் சமம்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ பி ஆஃப் 3யும் கியூ ஆஃப் 3யும் சமம். நடுவில் இந்த மாதிரி சமம் அப்படின்னு போட்டுருங்க. இனி பி ஆஃப் 3க்கு பதில் அதோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 54 கூட்டல் 9a சமம் கியூ ஆஃப் 3க்கு பதில் அதோட வேல்யூ 30 கூட்டல் ஏ. இனி ஏ எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம். ஏயை இந்த சைடு வச்சுக்கிறேன், 9a. இனி ப்ளஸ் ஏ இங்கே வரும்போது மைனஸ் ஏ ப்ளஸ் சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 30 இருக்குது. இனி ப்ளஸ் 54 அங்கே போச்சுன்னா மைனஸ் 54 மாறும்.
ஓகே, ஏக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ கழிக்கலாமா? 9லேருந்து 1 கழிச்சா 8. 2ல ஏ இருக்குது, ஏயை ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். பெரிய எண் 54, அதோட குறியீடு மைனஸ். கழிங்க. 54லேருந்து 30 கழிச்சா 24ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஏயோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயை மட்டும் வச்சுக்கலாம். இந்த சைடு -24. 8 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்து வகுத்தல மாறும். அப்போ பைக்கு கீழே 8ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது 8ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 8 8, 3 8 24. அப்போ ஏயோட மதிப்பு என்ன கிடைக்குது? -3. இப்போ இந்த ஏயோட மதிப்பை இந்த ரெண்டு மீதியில் ஏதாவது ஒன்றில் பிரதியிடலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் மீதிகள் சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டில் எதில் வேணாலும் நீங்கள் பிரதியிடலாம். நான் சமன்பாடு 2ல் பிரதியிடியேன், அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எழுதிக்கலாம், a = -3ஐ சமன்பாடு 2ல் பிரதியிட. ஓகே, இப்போ சமன்பாடு 2 அப்படி எடுத்து எழுதிக்கிறேன். சமன்பாடு 2 Q(3) = 30 கூட்டல் a. இனி 30 கூட்டல் ஏயோட மதிப்பு -3, மைனஸ்னால பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இனி 30 ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குனா மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்த அந்த 3, 30லேருந்து 3 கழிச்சா 27. இப்போ நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்குது? 27ன்னு கிடைக்குது. நீங்கள் சமன்பாடு 1ல் பிரதியிட்டாலும் உங்களுக்கு 27 தான் கிடைக்கும். ஓகே, ஏயோட மதிப்பும் மீதியும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளுக்கு x-1 என்பது காரணியா என காண்க. அதாவது தந்திருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவைக்கு x-1 இது காரணியா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு இது ரெண்டுலையும் பிரதியிடும் போது நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துன்னா x-1 இதோட காரணின்னு எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தந்திருக்கதை p(x) அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். p(x) = x³ கூட்டல் 5x² மைனஸ் 10x கூட்டல் 4. அடுத்து x-1 இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இது 0க்கு சமப்படுத்தணும். அப்போ =0. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கலாம். -1 அங்கே போச்சுன்னா +1 மாறும். இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன், அதை இதில் பிரதியிடலாம். p(x) மதிப்பு 1 = எக்ஸோட மதிப்பு 1 அடுக்கில் 3 கூட்டல் 5 இருக்குது. இனி எக்ஸுக்கு பதில் 1 ஸ்கொயர் இருக்குது, -10 திரும்பவும் எக்ஸோட மதிப்பு 1 அங்கே கூட்டல் 4. இப்போ அடுக்கில் 3னா 1 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். கூட்டல் 5 × 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், மைனஸ் 10 1 பெருக்குனா 10, 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். கூட்டல் 4. இப்போ இதுவும் ப்ளஸில் இருக்குது. அப்போ கூட்டிடலாமா? 1 4 கூட்டினா 5 கூட்டல் 5 1 கூட்டினா 5 தான், -10. ஓகே, 5 5 கூட்டினா 10 -10. நடுவில் மைனஸ் இருக்குது, அப்போ கழிக்கலாம். 10லேருந்து 10 கழிச்சா 0. அப்போ நம்மளுக்கு என்ன வருது? 0 வருது. அப்போ therefore x-1 ஆனது p(x)ஓட காரணி. 0 வந்தனால இதோட காரணி. சரிங்களா? p(x)இன் காரணி ஆகும். இனி செகண்ட் சப்டிவிஷன், இதை இப்போ p(x) அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். p(x) = x⁴ கூட்டல் 5x² மைனஸ் 5x கூட்டல் 1. இங்கே அதே மாதிரி எக்ஸோட மதிப்பு 1, அதை இங்கே எடுத்து பிரதியிடலாம். p(x)க்கு பதில் 1. இனி எக்ஸுக்கு பதில் 1 அடுக்கில் 4 கூட்டல் 5, எக்ஸுக்கு பதில் 1 அடுக்கில் 2 மைனஸ் 5 × எக்ஸுக்கு பதில் 1 கூட்டல் 1. இப்போ 1ஓட அடுக்கில் 4 தடவை எழுதி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். கூட்டல் 5 × 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், மைனஸ் 5 1 பெருக்குனா 5 கூட்டல் அந்த 1. இனி இது 2 ப்ளஸ், அப்போ கூட்டிடலாம். 1 1 கூட்டினா 2 கூட்டல் 5 1 பெருக்குனா 5 -5. இப்போ +5 -5 கேன்சல் ஆகிடும். ஒரே நம்பர் வேறு வேறு குறியீடுனா கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்குது? 2 0 கிடையாது. அப்போ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? 0 வந்தால் தான் x-1 இதோட காரணின்னு எழுதிக்கணும். ஆனால் இங்கே 2 வந்திருக்கு, அப்போ இது காரணி அல்ல, எழுதிக்கலாம். therefore x-1 ஆனது p(x)இன் காரணி அல்ல. இவ்வளோ தான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். காரணி தேற்றத்தை பயன்படுத்தி 2x³ மைனஸ் 5x² மைனஸ் 28x கூட்டல் 15 என்ற பல்லுறுப்பு கோவைகளுக்கு x-5 என்பது ஒரு காரணி என காட்டுக. இதுவும் போன சம் மாதிரி. ஃபஸ்ட்டு இதில் இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு இதில் பிரதியிடும் போது நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துன்னா x-5 இதோட காரணின்னு எழுதிக்கலாம். ஓகே, முதல் தந்திருக்கதை p(x)ன்னு எடுத்து எழுதிக்கலாம். p(x) = 2x³ அடுத்து -5x², இனி -28x
ப்ளஸ் 15. அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 5. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இது 0க்கு சமப்படுத்தணும். அப்போ சமம் போட்டுக்கிட்டு 0ன்னு எழுதிருங்க. இனி இதில் இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எக்ஸ் எங்கே வச்சுக்கலாம். -5 அங்கே போச்சுன்னா +5 மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது, +5. அதை எங்கே பிரதியிடலாம். P ஆஃப் எக்ஸுக்கு பதில் 5 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் 5. இங்கே கியூப் இருக்குது, இதில் -5. இனி எக்ஸுக்கு பதில் 5. அடுத்து இங்கே ஸ்கொயர் -28. இனி எக்ஸுக்கு பதில் 5 கூட்டல் 15. ஓகே, இனிமேல் 2 இன்டூ அடுக்கில் 3. அப்போ 5 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா. 5 25. 25ஐயும் 5ஐயும் பெருக்குனா 125. மைனஸ் வெளியே 5 இருக்குது. 5 ஸ்கொயரோட மதிப்பு 25 மைனஸ். இப்போ இதை 2 பெருக்கலாம். 8 5 40. அப்போ 0 இங்கே, பாக்கி 4 இங்கே. 2 5ஐயும் பெருக்குனா 10. 10 கூட 4 கூட்டினா 14 கூட்டல் இந்த 15. இனி இதை 2 பெருக்கலாமா. 2 5ஐயும் பெருக்குனா 10. அப்போ 0 இங்கே, பாக்கி 1 இங்கே. இனி 2 4. 4 கூட 1 கூட்டினா 5. 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 மைனஸ். இனி 5ஐயும் 25ஐயும் பெருக்கலாம். 5 25. அப்போ 5 இங்கே, பாக்கி 2 இங்கே. 2 10. 10 கூட 2 கூட்டினா 12 மைனஸ் 140 ப்ளஸ் 15. இப்போ இதுவும் ப்ளஸில் இருக்குது. அப்போ 2ஐயும் கூட்டிடலாமா. 0ஐயும் 5ஐயும் கூட்டினா 5. 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. அடுத்த முன்னாடி 2. இனி இது ரெண்டுமே மைனஸ். அதாவது ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். ரெண்டுமே மைனஸ் போட்டுக்கிட்டு கூட்டுங்க. 5ஐயும் 0ஐயும் கூட்டினா 5 தான். 2 4ஐயும் கூட்டினா 6. 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2. இப்போ நடுவில் மைனஸ். அப்போ கழிக்கலாம். 265 இருந்து 265 கழிச்சா 0. இப்போ இங்கே என்ன வருது, 0 வருது. அப்போ தந்திருக்கக்கூடிய x - 5 இதோட காரணின்னு எடுத்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் x - 5 ஆனது p ஆஃப் x. நம்ம ஃபஸ்ட்டு இதை p ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம். p ஆஃப் எக்ஸின் காரணி என நிரூபிக்கப்பட்டது. இவ்வளோ தான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். x³ - 3x² - m × x கூட்டல் 24 என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு x கூட்டல் 3 என்பது ஒரு காரணி எனில் m இன் மதிப்பை காண்க. அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவையோட காரணி இதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எம்மோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, முதல் தந்திருக்கதை p ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ - 3x² - m × x கூட்டல் 24. இப்போ என்ன தந்திருந்தாங்க, x கூட்டல் 3 என்பது இந்த பல்லுறுப்புக்கோவையோட காரணி. அதாவது இதை p ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். p ஆஃப் எக்ஸின் காரணி எனில், காரணினா என்னது, இதில் இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சி அதை இதில் பிரதியிடும் போது நமக்கு p ஆஃப் எக்ஸோட மதிப்பு 0ன்னு வரும். சரிங்களா. அப்போ எழுதிக்கலாம் p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் காரணி. எக்ஸோட மதிப்பு இங்கே பிரதியிடும் போது நம்மளுக்கு ஆன்சர் 0 வரும். அப்போ p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 3. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். இனி எக்ஸை வச்சுக்கலாம். +3 அங்கே போச்சுன்னா -3. இனி இந்த எக்ஸோட மதிப்பை இதில் பிரதியிட போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் பிரதியிடலாம். சரிங்களா. எக்ஸோட மதிப்பு -3. இதோட அடுக்கில் 3 இருக்குது. அடுத்து -3 இன்டூ எக்ஸோட மதிப்பு -3. இதோட அடுக்கில் 2 இருக்குது. அடுத்து -m இன்டூ எக்ஸோட மதிப்பு -3 கூட்டல் இந்த 24. இனி இதை எழுதிக்கலாம். p ஆஃப் எக்ஸோட மதிப்பு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால p ஆஃப் எக்ஸுக்கு பதில் 0ன்னு எடுத்து எழுதிருங்க. இனி 3 ஒற்றை எண், அடுக்கில் ஒற்றை எண் இருக்கும்போது மைனஸாக தான் இருக்கும். ரெட்டை எண்ணுனா ப்ளஸ் ஆகிடும். இனி 3 கியூபோட மதிப்பு என்னது, 27. -3 இன்டூ 2 ரெட்டை எண், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா ப்ளஸ் குறியீடு போடாண்டாம். 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. அடுத்து -m-ஐயும் -3ஐயும் பெருக்கலாம். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். m-ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3 இன்டூ m. அடுத்து கூட்டல் 24 இஸ் ஈக்குவல் டு 0. இனி -27. அடுத்து இந்த மைனஸ் 9 27 கூட்டல் 3m கூட்டல் 24 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். 27ஐயும் 27ஐயும் கூட்டினா 54 கூட்டல் 3m கூட்டல் 24 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எம்மோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 3m இங்கே வச்சுக்கலாம்.
-54 அங்கே போச்சுன்னா +54 மாறும். +24 அங்கே போச்சுன்னா -24 மாறும். எம்மை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் அங்கே கொண்டு போகிறோம். இனி 54லேருந்து 24 கழிக்கணும். நடுவில் மைனஸ்னா கழிக்கணும். கழிச்சா 30ன்னு கிடைக்கும். எம் கண்டுபிடிக்கணும். இப்போ எம்மை மட்டும் வச்சுக்கலாம். இந்த 3 இங்கே பெருக்கல்ல இருக்குது. அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ பைக்கு கீழே 3 எடுத்து எழுதிருங்க. இப்போ 3 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 3 3 1 3 3 பாக்கி இந்த 0. அப்போ எம்மோட மதிப்பு என்ன கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. கீழே 1ன்னா அதை எழுதிக்காண்டா. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ax² கூட்டல் 5x கூட்டல் b என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு x-2 மற்றும் x-1/2 ஆகியவை காரணிகள் எனில் a = b என காட்டுக. அதாவது இந்த ரெண்டுமே இந்த பல்லுறுப்புக்கோவையோட காரணின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம a = b இதை நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? ஓகே, முதல் தந்திருக்கதை p of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். p of x = ax² கூட்டல் 5x கூட்டல் b. இனி x-2 மற்றும் x-1/2 ஆகியவை நம்ம இதை p of x எடுத்துக்கிட்டோம். p of x இன் காரணிகள் எனில், கொஸ்டின்ல இது ரெண்டுமே காரணிகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை எழுதிக்கலாம். இந்த மாதிரி காரணிகள் அப்படின்னு வந்தாலே இந்த p of x ஓட மதிப்பு எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். அதை மறக்கக்கூடாது. இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து x ஓட மதிப்பை கண்டுபிடிச்சுக்கிட்டு இதுல பிரதியிட போறோம். அப்போ ஒரு சமன்பாடு கிடைக்கும். இனி இதுல இருந்து x ஓட மதிப்பு கண்டுபிடிச்சு திரும்ப இதுல பிரதியிடணும். அப்ப இன்னொரு சமன்பாடு கிடைக்கும். அதை வச்சு a = b அப்படி நிரூபிக்கலாம். ஓகே, முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். x-2 எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா சமம் 0 இப்படி எழுதிக்கணும். இனி எக்ஸை வச்சுக்கலாம். -2 அங்கே போச்சுன்னா +2 மாறும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை இதில் பிரதியிடலாம். முதல் இந்த சைடில் பிரதியிடலாம். ஓகே, முதல் a இருக்கு, அடுத்து எக்ஸோட மதிப்பு 2. இனி இதில் ஸ்கொயர் இருக்கு, கூட்டல், அடுத்து 5 இருக்கு, எக்ஸுக்கு பதில் 2 கூட்டல் b = p of xோட மதிப்பு எப்படி எடுத்துக்கிட்டோம்? 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ p of xக்கு பதில் 0. இனி a × 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 கூட்டல் i2 10 கூட்டல் b = 0. இனி a-யையும் 4ஐயும் பெருக்குனா 4 × a. அடுத்து கூட்டல் b, அதாவது a-யும் b-யும் இருக்கிறத இங்க வச்சுக்கலாம். வேற நம்பரை அந்த சைடு கொண்டு போயிடலாம். +10 அங்க போச்சுன்னா -10 மாறும். இப்போ இதை சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இனி இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போறேன். அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். x-1/2 எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா = 0ன்னு எழுதிக்கணும். ஓகே, எக்ஸை வச்சுக்கலாம். -1/2 அந்த பக்கம் போச்சுன்னா +1/2 மாறும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை திரும்பவும் இதில் பிரதியிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் a இருக்கு, அடுத்து எக்ஸுக்கு பதில் 1/2, இங்கே ஸ்கொயர் இருக்கு எழுதிருங்க, கூட்டல் 5 × எக்ஸுக்கு பதில் 1/2 கூட்டல் b. இனி அந்த சைடு என்னது இருக்கு? p of x. p of x 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அதுக்கு பதில் 0ன்னு எழுதிருங்க. இனி a × 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இனி இதை கேன்சல் பண்ண முடியாத, அதனால பெருக்கிடலாம். 5 1 பெருக்குனா 5, கீழே 2 இருக்கு, கூட்டல் b = 0. இனி a-யையும் 1 பெருக்குனா a தான், பைக்கு கீழே 4. அடுத்து கூட்டல் b, அதாவது a-யையும் b-யையும் இங்கே வச்சுக்கோங்க. 5/2 அங்கே கொண்டு போயிடலாம். ப்ளஸ் அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், -5/2. இப்போ இது பின்னத்தில் இருக்கு, அதை மாற்றலாம். பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? 1ஐயும் a-யையும் பெருக்குனா a தான், 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும், கூட்டல். இனி 4ஐயும் b-யையும் பெருக்கலாம், பெருக்குனா 4b அப்படின்னு கிடைக்கும். கீழே உள்ள 2ஐயும் பெருக்கலாம், 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4 தான். அந்த சைடு -5/2. இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வரலாம், இந்த 4 அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, வகுத்தல் இருக்கக்கூடிய 2 இங்கே வந்து பெருக்கலா மாறும். அப்போ 2 எழுதிக்கிட்டு பெருக்கல்னால பிராக்கெட் போட்டுருங்க. இதை பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். a கூட்டல் 4 × b = இங்கே மைனஸ் இருக்கு, 4ஐயும் 5ஐயும் பெருக்கணும். வகுத்தல் இருக்கு, அங்கே போச்சுன்னா பெருக்கலா மாறும். அப்போ பெருக்கிருங்க, 4 5 20. ஓகே, நீ இந்த 2 உள்ள கொண்டு பெருக்கலாம். 2ஐயும் a-யையும் பெருக்குனா 2 × a கூட்டல் 2 4ஐயும் பெருக்குனா 8. அடுத்து மறக்காம இந்த b = -20. இப்போ இந்த 3மே 2ஆ வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அப்போ /2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? /2னா பைக்கு கீழே 2 எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம். இந்த 2 கேன்சல் ஆகிடும், பாக்கி a இருக்கு, கூட்டல். இனி O2 2 4 2 8, இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 4b இருக்கும், கீழே 1னா எழுதிக்காண்டா. இங்கேயும் கேன்சல் பண்ணுங்க, O2 2 O2 2 பாக்கி இந்த 0.
அப்ப இங்க பேலன்ஸ் -10 இருக்கும். இதை இப்போ சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பாருங்க. ரெண்டுலயும் இங்க -10 இருக்கு, இங்கே -10. அப்ப இந்த ரெண்டு சைடும் சமம்னா இந்த ரெண்டு சைடுமே என்னது சமமா தான் இருக்கும். எழுதிக்கலாம். சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 4a கூட்டல் b இஸ் ஈக்குவல் டு a கூட்டல் 4b. அதாவது இங்கே -10 இங்கே -10, இந்த ரெண்டு சைடும் சமம்னா இந்த ரெண்டு சைடும் சமம். அதை தான் எழுதியிருக்கோம். இனி a எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இங்க 4a பிளஸ் a இங்க வந்துனா -a. இனி b இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். இங்க 4b இருக்கு பிளஸ் b இங்க வந்துனா -b. இனி 4a இருந்து ஒரு a கழிச்சா 3a கிடைக்கும். சரிங்களா? அதாவது aக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 4 இருந்து 1 கழிச்சா 3, அடுத்த ரெண்டுலயும் a இருக்கு, அதை எடுத்து எழுதிருங்க. இனி 4b இருந்து ஒரு b கழிச்சா 3b. இப்ப இந்த 3 கேன்சல் ஆயிடும். இப்ப இந்த 3 பெருக்கல்ல இருக்கு, இங்க வந்து வகுத்துல மாறுமா? அப்ப பைக்கு கீழே 3ன்னு எழுதுவோம். அப்ப இப்படி கேன்சல் பண்றதும் இந்த மாதிரி கேன்சல் பண்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப பாக்கி இங்க a இருக்கு, இங்க b இருக்கு. கொஸ்டின்ல இதை தான் நிரூபிக்க கேட்டிருந்தாங்க. a is equal to b என காட்டுக. அப்ப ஃபைனலா எழுதிக்கலாம். therefore a is equal to b என நிரூபிக்கப்பட்டது. இவ்வளவு தான் இந்த சம். 11வது கொஸ்டின் பார்க்கலாம். x - 1 என்பது k x³ - 2x² கூட்டல் 25x - 26ஐ மீதியின்றி வகுக்குமெனில் வகுத்தி k இன் மதிப்பை காண்க. இப்ப நம்ம k யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் இந்த பல்லுறுப்புக்கோவையை p of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். p of x equal to k x³ - 2x² கூட்டல் 25x அடுத்து -26. அடுத்து x - 1 இதோட வகுத்தின்னு கொடுத்திருக்காங்க. வகுத்தினாலும் காரணினாலும் ஒண்ணுதான். அப்ப எடுத்து எழுதிக்கலாம். x - 1 ஆனது இந்த பல்லுறுப்புக்கோவையை p of x ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ p of x இன் காரணி எனில், இந்த பல்லுறுப்புக்கோவையோட காரணி தான் x - 1. சரிங்களா? காரணி எனில் இந்த மாதிரி காரணி அப்படின்னு வந்தாலே p of x 0 அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? அதை மறக்க கூடாது. காரணி அப்படின்னு வந்தாலே p of x 0ன்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போ x - 1 இதுல இருந்து x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். x - 1 x ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா 0க்கு சமப்படுத்தணும். அப்போ சமம் 0 இப்படின்னு எடுத்து எழுதிருங்க. x தானே கண்டுபிடிக்கணும், x மட்டும் வச்சுக்கலாம். -1 அங்க போச்சுன்னா +1 மாறும். இப்ப x ஓட மதிப்பு +1ன்னு கிடைக்குது. இதை இதுல பிரதியிடலாம். முதல் இந்த சைட்ல பிரதியிடலாம். k of x ஓட மதிப்பு 1, இதோட அடுக்குல 3 இருக்கு. அடுத்து -2 x ஓட மதிப்பு 1, இதோட அடுக்குல 2 கூட்டல் 25 x ஓட மதிப்பு 1 அடுத்து -26 is equal to இனி p of x. p of x ஓட மதிப்பை 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப p of x க்கு பதில் 0ன்னு எழுதிக்கோங்க. இனி பாருங்க 1 கியூபோட மதிப்பு 1 தான். 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 தான். இனி 1ஐயும் k-யையும் பெருக்குனா k தான். மைனஸ் 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். இனி 1க்கு கூட 2 பெருக்குனா 2 தான் கிடைக்கும். கூட்டல் 25ஐயும் 1ஐயும் பெருக்குனா 25 -26 is equal to 0. இனி k இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். கூட்டுங்க. 2ஐயும் 26ஐயும் கூட்டுனா 28. அடுத்து +25, அந்த சைடு 0. k தானே கண்டுபிடிக்கணும். அப்ப k மட்டும் வச்சுக்கலாம். இனி -28 அங்க போச்சுன்னா +28 மாறும். +25 அங்க போச்சுன்னா -25 மாறும். இப்போ நடுவுல மைனஸ், அப்ப கழிக்கலாம். 28ல இருந்து 25 கழிச்சா 3ன்னு கிடைக்கும். அப்ப k யோட மதிப்பு என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. இவ்வளவுதான் இந்த சம். 12வது கொஸ்டின் பார்க்கலாம். x² - 2x - 8 என்பது ஒரு செவ்வகத்தின் பரப்பு எனில் x கூட்டல் 2 மற்றும் x - 4 என்பன அவற்றின் பக்கங்களா என்பதை காரணி தேற்றத்தை பயன்படுத்தி சரிபார்க்க. அதாவது நமக்கு இங்க ஒரு செவ்வகத்தோட பரப்பு கொடுத்திருக்காங்க, அதோட பக்கங்களும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு பக்கங்களும் இந்த பரப்பை உடைய செவ்வகத்தோட பக்கங்களா அப்படிங்கறத காரணி தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம சரி பார்க்கணும். இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சு இதுல பிரதியிடணும். பிரதியிடும் போது நம்மளுக்கு 0ன்னு வரணும். அதே மாதிரி இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சு இங்க பிரதியிடணும். இதுவும் 0ன்னு வரணும். அப்படி வந்தாதான் இந்த ரெண்டு பக்கங்களும் இந்த செவ்வகத்தோட பக்கங்கள் அப்படி நிரூபிக்க முடியும். முதல் தந்திருக்க இதை p of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். p of x equal to x² - 2x - 8. அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம். x கூட்டல்
2. இப்ப இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். இனி எக்ஸ வச்சுக்கலாம். +2 அங்க போச்சுன்னா -2 மாறும். இனி இது பக்கங்களா இருந்துன்னா காரணிகளாகவும் இருக்கும். அப்ப எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 2 என்பது இந்த பல்லுறுப்புக்கோவை p of xன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப p of xன்னு எடுத்து எழுதிருங்க. p of xன் காரணி எனில் இதுல பிரதியிடுங்க. p of xோட மதிப்பு -2. இது நம்மளுக்கு 0ன்னு வரணும். ஓகே, சால்வ் பண்ணலாம். எக்ஸோட மதிப்பை இதுல பிரதியிடுங்க. p of x பதில் -2. அடுத்து x பதில் -2. இதோட அடுக்குல 2 இருக்கு. அடுத்து -2. x பதில் -2. அடுத்து இங்க -8 இருக்கு. சால்வ் பண்ணலாம். 2 ரெட்டை எண். ரெட்டை எண்ணா இருக்கும்போது மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டாம். 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இனி -2ஐயும் -2ஐயும் பெருக்கலாம். பெருக்கும்போது 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். 2ஐயும் பெருக்குனா 4. அடுத்து -8. இப்போ 4ஐயும் கூட்டினா 8ன்னு கிடைக்கும். இங்க -8 நடுல மைனஸ். அப்ப கழிங்க. 8ல இருந்து 8 கழிச்சா 0. அப்ப p of -2 நம்மளுக்கு இப்போ 0ன்னு கிடைக்குது. இதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணலாம். ஓகே, எடுத்து எழுதிக்கலாம். x - 4 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ வச்சுக்கோங்க. -4 அங்க போச்சுன்னா +4 மாறும். இனி எழுதிக்கலாம். x - 4 என்பது p of xன் காரணி எனில் பிரதியிடுங்க. p of xோட மதிப்பு இப்போ 4. நம்மளுக்கு 0ன்னு வரணும். சரிங்களா? ஓகே, இதுல பிரதியிடலாம். p of xோட மதிப்பு 4 இஸ் ஈக்குவல் டு xோட மதிப்பு 4 அடுக்குல 2. இனி -2. xோட மதிப்பு 4. அடுத்து இங்க -8 இருக்கு. சால்வ் பண்ணலாம். 4 ஸ்கொயரோட மதிப்பு 16. இனி மைனஸ் 2 4 பெருக்குனா 8. இங்க -8. அடுத்து 16. ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கு. ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். கூட்டுங்க. 8ஐயும் கூட்டினா 16. கழிக்கலாம். 16ல இருந்து 16 கழிச்சா 0. அப்போ p of 4 இதுவும் எப்படி வருது? 0ன்னு வருது. இங்க ரெண்டுமே 0 வாரதுனால இப்படி எடுத்து எழுதிருங்க. therefore x கூட்டல் 2 மற்றும் x - 4 ஆகியவை தரப்பட்ட பரப்பை உடைய செவ்வகத்தின் பக்கங்கள் ஆகும். இந்த ரெண்டுமே 0 வந்திருக்கனால தந்திருக்கக்கூடிய 2 பக்கங்களும் அந்த செவ்வகத்தோட பக்கங்கள் அப்படி நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.